இப்போ நான் உங்களுக்கு இதன் மூலமாக சொல்கிறேன், எனக்கு ஒரு 5 ஆண்டு கொடுங்க. என் மொழியை எப்படி மீட்டுருவாக்கம் செய்கிறேன், எப்படி என் தாய்மொழி மீட்சி வருது, எப்படி தமிழ் தேசிய நான் எழுச்சி வருது, பாதுகாப்பாக வாழுதுன்னு ஒரு தடவை பாருங்கள். ஒரே ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். நம்ம மொழியை அழிக்க வேண்டிய தேவை உங்களுக்கு ஏன் வருது? அது என்னென்ன உங்களுக்கு எப்படி வருதுன்னா, இந்த இந்திய நிலப்பரப்பில் இருக்கிற தூய இனம் தமிழர் தான் இருக்கிறாங்க. நீங்கள் இந்தியை திணிச்சா ஏன் இந்தியாவில் எந்த மாநிலமும் எதிர்க்கலை, தமிழர்கள் மட்டும் எதிர்க்கிறாங்க? ஏன் ஜிஎஸ்டியை எல்லாரும் ஏற்கும்போது இவன் மட்டும் எதிர்க்கிறான்? ஏன் நீட்டை எல்லாரும் ஏற்கும்போது இவன் மட்டும் எதிர்க்கிறான்? ஏன்னா இவன் ஒருத்தன் தான் தூய இனம் இருக்கிறான். 65 ஒரு பெரிய மொழிப்போர் வருது. அதில் இந்த திராவிட இயக்கங்கள் பெரிய ஈடுபாடு காட்டலை. மாணவர்கள் தன்னழிச்சு மொழி பற்றாளர்கள் தமிழர்கள் கிளர்ந்து எழுந்து போராடி வரும்போது கட்சியை ஆரம்பிச்சுட்டு எப்படி வளர்க்குறதுன்னு தெரியாமல் திமுக இருக்குது. இந்த மொழி போராட்ட புரட்சியை பிடிச்சிக்கிறது. இந்த மொழி புரட்சியை பிடித்து கொண்டு ஆட்சிக்கு வரும்போது இந்த திராவிட இயக்கங்கள் யோசிக்குது, தமிழனுக்கு உயிர் உடம்புல இல்லை, அவன் மொழியில் இருக்குது. இந்தியை எதிர்த்துங்கிறீங்க, எங்கே இந்தி இல்லை? இந்தி கட்டாய பாடமாக வந்துடுச்சு, எல்லாரும் படிக்கணும்னு வந்துடுச்சு. அப்படியே சரியாக படிக்க முடியலையா, நீங்கள் தனிப்பாடம் வச்சு தனிப்பயிற்சி வச்சு கற்றுக்குறங்கன்னு வந்துடுச்சு. இந்த விஸ்வகர்மா திட்டத்தை நான் எதுக்குறேங்கிறீங்க, ஆனால் கலைஞர் கைவினை திட்டம்னு அதையே தான் திருப்பி வேறு பேரில் கொண்டு வரீங்க. எந்த இடத்துல இவங்க சரியாக இருந்திருக்காங்க சொல்லுங்கள். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தமிழ் இல்லை வணிக நிறுவனங்கள். இங்கே ஸ்ட்ரீட்டு தெரு இல்லை, நிலச்சாலை இல்லை, அவனியோ ஃப்ளாட்ஸ் தான் இருக்குது, அடுக்கம் கிடையாது. எது ஒன்றுமே ஒரு சொல்லு கூட மீட்டுருவாங்க, எல்லாம் அப்படியே விட்டாங்க. ஏன்னா அவங்க மொழி கிடையாது. ஏன் இப்போ தமிழ் தேசியவாதிகளை பார்த்து சாவனிஸ்ட்லாம் சொல்ல வேண்டிய தேவை ஏற்படுது, பிரிவினைவாதிகள்னு சொல்ல வேண்டிய தேவை ஏற்படுது? பயன்தான். அது சன்னியாட்சன் சொல்கிறார் பாருங்க, சீன பேராசான் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என் மொழியை என்னை விட நீ நன்றாக பேச ஆரம்பிச்சு விட்டாய்னா என்னை அடக்கி ஆளணும்னு உனக்கு ஆசை வந்துருச்சுங்கிறான். நீண்ட காலமாக நீங்கள் செஞ்சு வந்த அரசியலுக்கு உங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்குது, பிரச்சனை இருக்குது, தடுமாற்றம் வருது. அதனால் எங்களை என்ன சொல்ல வேண்டியது, ஃபாசிஸ்ட்டு, சாவனிஸ்ட்டு, செப்பரேட்டிஸ்ட்டு, இதெல்லாம் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் நகர்ப்புற நக்சல் இப்படிலாம் சொல்ல வேண்டியது வருது. தாத்தா முத்துராமலிங்கத்தவர் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, நீ ஊமையாக இருக்கிற வரை உன்னை ஜனநாயகவாதி தேசியவாதிம்மா, நீ உரிமைன்னு பேசிட்டீன்னா உன்னை தேச துரோகி பிரிவினைவாதின்னு சொல்லுவாங்கிறாரு. அதை தானே இப்போ சொல்கிறாங்க. நான் நிறைய நாம் தமிழர் கட்சி நண்பர்கள்லாம் அவங்களோட காணொலிகளெல்லாம் பார்க்கும்போது அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, ஆப்ரேஷன் சீமான், ஆப்ரேஷன் என்டிகே அந்த மாதிரிலாம் ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்குது. ஸோ நாம் தமிழர் கட்சி மேலே அழுத்தம் போடுறதுக்கு ஒரு கோஆர்டினேட்டட் ஒர்க் போயிட்டு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது? ஒரு கைவினை கலைஞன் 1000 பொம்மைகளை செஞ்சிட முடியும், 1000 பொம்மைகள் சேர்ந்து ஒரு கைவினை கலைஞனை செய்ய முடியாது. அது மாதிரி சீமான் இங்கே இருக்கிற வரை பல ஆயிரக்கணக்கான போராளிகள், தம்பி தங்கைகள், உணர்வாளர்கள், இனப்பற்றாளர்கள், இந்த தமிழ் தேசிய அரசியல் வெல்லணும்னு நினைக்கிற மக்கள் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நான் குட்டையிலேயோ கண்மாயிலேயோ வலை வீசலையே, பெருங்கடல் தமிழ் பேரின பெருங்கடலில் வீசுகிறேன். இன்றைக்கி வீடை இடிக்கிறாங்கன்னா சீமானை கூப்பிடு, டங்ஸ்டன் இந்த சுரங்க அமைக்க போகிறான், நான் கூப்பிடு, அவன் வந்தால் தான் தடுக்க முடியும். மீனவர்களுக்கு ஒரு சிக்கலாக சீமான பேச சொல்லு. பயிற்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு பணி நியமனமா, பகுதி நேர ஆசிரியர்களுக்கு நிரந்தர பணியாக சீமானை கூப்பிடு அப்படின்னா, அந்த அரசியலின் தேவை அதிகரிச்சுட்டே போக போக நான் வளர்ந்துக்கிட்டே இருக்கேன். தூரத்திலிருந்து எதிரியாக இருக்கிறது பக்கத்துலேருந்து துறையாக இருக்கிறத விட மேல். அதனால் வெளியேறி அவங்க நம்மளை எதுக்கிறது வரவேற்கத்தக்கது தான். அது நீங்கள் பதறுகள் பறந்து போய் கடைசியாக தூய நெல்மணிகள் நம்மக்கிட்ட இருக்கும். அதனால் சிதஞ்சிரும் போயிடும் அப்படின்னா இல்லை. நான் அதுக்கெல்லாம் அச்சப்படுற ஆள் மாதிரி தெரியுதா? அப்படி கிடையாது. ஆதவர்ஜன் அவர்கள் பேசும்போது மன்னராட்சிக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. ஸோ தமிழ்நாட்டில் மன்னராட்சி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார், நம்ம இப்போ சமகால அரசியலை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி எப்போ நீங்கள் ஒரு தமிழ் தேசியவாதி ஆனீங்க, தமிழ்நாட்டுக்கு தமிழ் தேசிய அரசியல் தேவை அப்படின்ற புரிதல் உங்களுக்கு எப்போ வந்தது? இல்லை, தொடக்கத்தில் நம்ம சிற்றூர்களில் நான் எங்கள் கிராமங்களில் இருக்கும்போது நாங்கள்லாம் காங்கிரஸ் தான். இப்போ எங்கள் குடும்பம் காங்கிரஸ் குடும்பம். எங்களுக்கு காமராஜ் தெரியும், இந்திரா காந்தி தெரியும். திரைப்படம்னா ஐயா சிவாஜி இருக்கணும், இல்லைன்னா படங்கள்லாம் மனோரமாக இருக்கணும். அப்போ தான் எங்கள் வீட்டில் படம் பார்க்க அனுப்புவாங்க, கூட்டிகிட்டு போவாங்க. உங்களுக்கு புரியுது நிறைய. அப்போ காங்கிரஸ்ஸு அது அப்படியே படிக்க போகும்போது அந்த ஆசிரியர்கள் பேராசிரியர்கள்லாம் இந்த தமிழ் சார்ந்து வரும்போது அன்னைக்கு நமக்கு இருந்த அரசியல் இயக்கமாக திமுக தான் இருந்ததுனால அதை சார்ந்து இருந்தாங்க. என்னுடைய பேராசிரியர் பெருமக்கள் எல்லாருமே பரமசிவத்திலேருந்து சலீல் நன்மையில் இறந்து போனாங்க. எங்கள் பேராசிரியர் இவங்க எல்லாமே இந்த திமுக ஆதரவாளர்களாக இருந்தாங்க. அப்போ அவங்களுடைய வளர்ப்பு நான். அப்போ கல்லூரிக்கெலாம் போகும்போது நூலகத்தில் போய் படிக்கிற
பழக்கம் வர ஆரம்பிக்கும்போது அப்போ நமக்கு இருக்கிறதே பெரியார், மார்க்ஸ், அம்பேத்கர் தான். இதுகளை தான் நம்ம படிக்கிறோம். அப்போ அப்படியே வரும்போது நான் திரைப்படத்துறைக்கு வரும்போதெல்லாம் நான் வந்து திமுக உணர்வோடு தான் வர்றேன். நான் எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் காங்கிரஸாக இருந்தாலும் நான் வந்து திமுக. அப்போ எங்கள் ஊரில் வண்டல்னு ஒரு இது இருக்குது, மலைக்கண்ணன், அவர் தான் சட்டமன்ற உறுப்பினருக்கு நின்னார். நாங்கள் படிக்கும்போதெல்லாம் அவருக்கு போய் உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு சேகரித்தேன். நான் இப்போ காங்கிரஸ் கட்சிக்காரர் வீட்டில் போய் சுவத்தில் எழுதிட்டேன். அதுக்கு ஒரு பஞ்சாயத்து மாதிரி கூப்பிட்டு பேசுனாங்க. ஏன் எழுதினேன்? நீங்கள் எங்கள் வீட்டு சுவத்தில் கை சின்னத்தை எழுதுனீங்கள்ல, அப்போ நான் +1 +2 படிக்கும்போது நானே எங்கள் வீட்டு சுவத்தில் கை சின்னத்தை வரைஞ்சி வாக்கு சேகரிச்சிருக்கேன். அப்போ இரவில் எல்லோரும் தூங்கின நேரத்தில் போய் அவங்க வீட்டு சுவத்தில் உதயசூரியனை வரைஞ்சி விட்டுட்டேன்ட்டு ஒரு பஞ்சாயத்து. அந்த மாதிரி வளர்ந்து வந்த பிள்ளைங்க இங்கே வரும்போது ஒரே நேரத்தில் சமகாலத்தில் அண்ணன் சுப வீரபாண்டியன், நான் அறிவுமதி, கொளத்தூர் மணி, பெரியார் திடல், இதெல்லாம் அங்கே போக ஐயா வீரமணி இவங்கெல்லாம் பரிச்சயமாகி பழக தொடங்கும்போது இந்த பயணம் போய்கொண்டே இருக்கும்போதே அதுக்கு சமகாலத்தில் ஐயா மணியரசன், அண்ணன் தியாகு, ஐயா நெடுமாறன் இவங்களோட பழக்கம் வரும்போது 2 அரசியலும் அப்படி போகுது, அப்படி போயிட்டுருக்கு. இப்போ இதை நாங்களே பல ஆண்டுகள் வந்து கடவுள் மறுப்பு, இந்த சாதிய இழிவு, தீண்டாமை, பெரியாரிய கோட்பாடுகள், இதையெல்லாம் பல மேடைகளில் நான் பேசியிருக்கேன். அந்த காணொலியெல்லாம் இருக்குது தானே உங்களுக்கு தெரியும். அப்போ கடவுள் மறுப்பு கொள்கை இருக்கும்போது வெட்டி பேசுனதெல்லாம் இப்போ துளி துளி காணொலியாக வெட்டி பரப்புறதெல்லாம், ஏன்னா பேச்சு அவங்கக்கிட்ட தானே இருக்குது. இப்போ அவங்க என்னை வீழ்த்துறதுக்கு அதையும் ஒரு கருவியாக பயன்படுத்துகிறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது 2006 திமுகவு காங்கிரஸ் கூட்டணி ஆதரித்து நான் வேலை செஞ்சோம். நான் அண்ணன் சுப வீரபாண்டியன் எல்லோரும். அப்போ அதுக்கப்புறம் அந்த ஈழப்போர் ஒரு இறுதிக்கட்டம் நெருங்கும்போது அப்போ தம்பி படம் வெளியாகி வாழ்த்துக்கள் படம் முடிக்கிறோம். அது அப்போ 2004 எங்கள் அண்ணன் என்னை அழைக்கிறாங்க. திருப்பி அழைப்பு வருது. அப்போ போக முடியல. அப்போ அமைதி பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த சூழலில் இந்த வாழ்த்துக்கள் படம் இறுதி கட்டம், சரி இதை முடிச்சுட்டு போகலான்னா அப்போ ரொம்ப நெருக்கடியானோடனே அவசர அழைப்பு. அப்போ படத்தை முடிச்சுட்டு போய் அங்கே இருக்கிற ஈழ நிலத்தில் இருக்கிற அந்த கலைச்சூழல், அங்கே இருக்கிற நம்ம மக்கள், அங்கே பல போராளிகள், முகாம்கள், அமைப்புகள், பிரிவுகள், அதுக்கப்புறம் தலைவரை சந்தித்து பேசும்போது அவர் கடத்தும்போது இது வேறு ஒன்று நம்ம செய்யணும் அப்படிங்கும்போது அந்த இறுதி போரில் எல்லாம் முடிஞ்சு நிற்கதியாக நிற்கும்போது அப்போ இந்த அதிகாரங்கள், இந்த கட்சி, இந்த ஆட்சி, இந்த தலைமைகள் நமக்கானதாக இல்லைன்னு ஒரு வெறுமை வரும்போது ஒரே வழி இதுதான். அது எப்போன்னா தொடர்ச்சியாக சிறைப்படுத்தப்பட்ட ஒரு 5 முறை தொடர்ச்சியாக சிறைப்படுத்தப்பட்ட போது சிறைக்குள்ளே எனக்கு தனிமை சிறை இருக்கும். ஒரு சிறை இருக்குல்ல, சிறைக்குள்ளே நானும் அந்த எனக்கு பாதுகாப்பு இருக்கிற காவலரும் என் கையில் இருக்க புத்தகங்களும் ஒரு குறிப்பெடுக்கிறதுக்கான ஏடும் தான். இதில் அப்படியே இருக்கும்போது அப்போ ஆழ்ந்து பார்க்கும்போது அப்போ இது நமக்கான அரசியல் இல்லை அப்படிங்கும்போது தலைவர் சொன்னது, அவர் முன்னெடுத்தது தான். தமிழ் தேசியனத்திற்கென்ற ஒரு அரசியல் அவசியப்படுது. இப்போ நமக்கு இருக்கிறது ஆயுதம் மிச்சம் வச்சுட்டதை அரசியலால் தான் வென்று முடிக்கணும். தம்பி முத்துக்குமார் சொன்ன மாதிரி அறிவாயுதம் ஏந்திரதான். கருவி ஏந்திய புரட்சி இல்லை, கருத்தியல் புரட்சி. ஆயுதம் ஏந்திய புரட்சி இல்லை, அறிவாயுத புரட்சி. அதை தான் இப்போ நம்ம செய்ய வேண்டியது வருது. நம்ம இனம் பாதுகாப்பாக வாழணும்னா இருக்கிற ஒரே ஒன்று இந்த இனத்திற்கென்ற ஒரு அரசியல் இருக்குது. இப்போ நாங்கள் செய்கிறது தமிழ் தேச விடுதலைக்கான அரசியல்னு சொல்ல முடியாது, தமிழ் தேச இனத்திற்கான அரசியல் தான் சொல்லணும். முதல்ல இன அரசியலில் போய் வென்று அந்த அதிகாரத்தை கைப்பற்றின பிறகு தான் தேச விடுதலைக்கான அரசியலை நோக்கி நீங்கள் விரைய முடியுமே ஒழிய இப்போ என் இனத்திற்கான அரசியலே இல்லை. அப்போ தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சின்னு தாத்தா தேவனைய பாவாணர் சொல்கிறாங்க. இப்போ தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் என்று பார்த்தா புரட்சி பாவலர் சொல்கிற மாதிரி தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்னா இல்லை. எங்கே பார்த்தாலும் ஒன்று தமிழத்தில் இருக்கும், இல்லை ஆங்கிலத்தில் இருக்கும். இப்போ இந்த சூழலில் தமிழ் படிக்கிறது இல்லை, பேச முடியாது, எழுத முடியாது, படித்தா வேலை கிடைக்காது. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் நினைக்கிறீங்களா? வேற யாரை சொல்லுவீங்க? சரி, வேறு யாரை சொல்லுவீங்க?
இப்போ நான் வந்து உங்களுக்கு இதன் மூலமாக சொல்கிறேன், எனக்கு ஒரு 5 ஆண்டு கொடுங்க, 5 ஆண்டுகள் கொடுங்க. என் மொழியை எப்படி மீட்டுருவாக்கம் செய்கிறேன், எப்படி என் தாய்மொழி மீட்சி வருது, எப்படி தமிழ் தேசியம் எழுச்சி வருது, பாதுகாப்பாக வாழுதுன்னு ஒரு தடவை பாருங்கள். ஒரே ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். நம்ம மொழியை அழிக்க வேண்டிய தேவை உங்களுக்கு ஏன் வருது? அது என்னென்னா உங்களுக்கு எப்படி வருதுன்னா, இந்த இந்திய நிலப்பரப்பில் இருக்கிற தூய இனம் வந்து தமிழர் தான் இருக்கிறாங்க. நீங்கள் இந்தியை திணிச்சா ஏன் இந்தியாவில் எந்த மாநிலமும் எதிர்க்கலை, தமிழர்கள் மட்டும் எதிர்க்கிறாங்க? ஏன் ஜிஎஸ்டியை எல்லாரும் ஏற்கும்போது இவன் மட்டும் எதிர்க்கிறான்? ஏன் நீட்டை எல்லாரும் ஏற்கும்போது இவன் மட்டும் எதிர்க்கிறான்? ஏன்னா இவன் ஒருத்தன் தான் தூய இனம் இருக்கிறான். இவனுக்கு தான் பண்பாடு கலாச்சாரம் கலை இருக்குது. இப்போ கடவுளே கடன் கொடுத்த இனம் நான். உங்கள் சிவன் யார்? நீங்கள் எல்லாம் சிவன்னு சொல்கிறீங்க, சிவா அப்படிங்க எதை சரிங்க, நாங்கள் சிவனுங்கிறோம். உங்கள் நீங்கள் கும்பிட்ற சிவன் யாருது? சரி, உங்கள் பெருமாளே யார்? நீங்கள் வெங்கடாசலபதினு வச்சுக்கிறீங்க, நீங்கள் எதோ யாருன்னு யார் சரி, முருகனை நீங்கள் எடுத்துக்கல, அது ஏதோ போனால் போதுன்னு எங்களுக்கு அதுவாது அவனுக்கு இருக்கட்டும்னு விட்டீங்க. வேறு எது உங்களுடைய இறைன்னு எது இருக்குது? உங்களுக்குன்னு ஒரு இறைவனையே நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், கடன் கொடுத்துருக்கோம். 63 நாயன்மார்களில் ஒருத்தர் பிறமொழியாளர் சொல்லுங்கள். 12 ஆழ்வார்களில் வேறு யாராவது சொல்லுங்கள். ஆண்டாள் பாடிய பாசுரங்கள் தமிழில் இருக்குதா, வேறு மொழியில் இருக்குதா? எல்லாமே இவ்வளவு ஒரு தொன்மையான ஒரு இனம். அது வந்து உலகத்திற்கு அறிவியல், நாகரிகம், கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த ஒரு இனம். எங்கள் மூதாதைகள் பாய்மர கப்பலில் கட்டிட்டு போன அந்த துணி இருக்குல்ல, அதை எடுத்து ஆடையாத்த அணிந்து கொண்ட கூட்டங்கள்லாம் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து எப்படி பயணிக்கிறன்னு தெரியாத காலத்திலே கப்பலில் போய் கடல் கடந்து வாணிகம் செய்து போரிட்டு நிலப்பரப்புகளை வென்று வாழ்ந்த ஒரு இனத்தின் கூட்டம். இப்போ இவ்வளோ தூரம் பெருமைப்பட்ட ஒரு இனம் வந்து என்ன நினைக்கிறான்னா, இவனை அழித்து ஒழிக்க வேண்டியது இருக்குது. இப்போ அதனால் இவனுக்கு எளிதாக வந்து முதல்ல சாதி மத உணர்ச்சி, அதனால் வர தன்னினப்பகை, அப்புறம் அவனுக்கிட்ட இருக்கிற மொழியை அழிக்கணும். அதனால் தமிழ் படித்தா வேலை கிடைக்குமா, தமிழ் படித்தா சோறு கிடைக்குமான்னொன்னே ஒரு இழி சிந்தனை. இவனுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்களா, ஆங்கிலத்தில் ஆல் த கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டும்பான், அவன் மின்னுவதெல்லாம் பொன்னல்லம்பான், இவன் எங்கால இக்கரைக்கு அக்கறை பச்சைம்பான். புரியுது அவங்களுக்கு? இப்போ நாங்கள் வந்த பிறகு எக்கரைக்கு இக்கரையே பச்சைங்கிறோம். எனக்கிட்ட இருக்கிறத விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்ததுங்கிற எண்ணத்தில் தான் நான் விழுந்துட்டேன். என் மொழியை விட அடுத்தவன் மொழி, என் உணவை விட அடுத்தவன் உணவு. நான் கருப்பாக கூழ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நானும் கருப்பாக இருக்கேன். கருப்பாக இருக்க, ஐயோ என்ன கருப்பாக அதை சாப்பிட்றீங்கன்னு. நான் கருப்பு டீ சாப்பிட்றேன், அது கருப்பாக இருக்குது. அப்போ வெள்ளையாக வரணுன்னா நிறக்கவர்ச்சியில் சீனிக்கு போகிறேன், அது நோய் வருது. இப்போ இந்த கருப்பாக இருக்கிற கூழை குடிக்கும்போது, ஐயோ இதை என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா, வேறு என்ன சாப்பிட்னா பொன்னிறத்தில் ஒரு கோதுமையை வச்சான், அது என் நிலத்தில் விளைய மாட்டேங்குது. புரியுது? நான் பல்ல விளக்கிட்டு பசியோடு காத்திருக்கேன் கோதுமைக்கு, என்னுடைய பொருளாதாரம் அவன்கிட்ட போயிடுது. எது ஒன்றும் வெள்ளையாக இருக்கணுங்கனால பன்னி வெள்ளையாக வருது, கோழி வெள்ளையாக வருது, எல்லாமே வெள்ளையாக வருது. எங்களுக்குள்ள இந்த நிறக்கவர்ச்சியில் அப்படி வீழ்த்த முடிஞ்சிருச்சு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இனத்தை வீழ்த்த வேண்டியது இருக்குது. தமிழோடு சமஸ்கிருதம் சண்டை செய்யுது. இப்போ நீங்கள் திராவிடம்னா ஆரியங்கண்டாய் தமிழன் கண்டாயின்னு தான் மாணிக்கவாசர் பாடுறாரே ஒழிய, ஆரியங்கண்டாய் திராவிடன் கண்டாயின்னு இல்லையே. ஆரிய படைகிடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் தான் இருக்கானே ஒழிய திராவிட செழியெல்லாம் ஒருத்தன் இல்லையே. ஆரியத்திற்கும் தமிழியத்திற்கும் தான் சண்டை. சமஸ்கிருதத்தோடு தமிழும் சமஸ்கிருதம் தான் மோதி இருக்குது. அதில் தான் அந்த பிறந்த குழந்தைகள் தான் கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உதிரத்தில் உதித்ததுவேங்கிறான் பாருங்க. தென் மாநில மொழிகளெல்லாம் அதனுடைய அந்த மொழிகளுக்கெல்லாம் தாய் வந்து தமிழ் தான். இப்போ இவ்வளவு தூரம் இருந்த இந்த இன மக்கள் இப்போ எப்படி பாருங்கள், இந்தி திணிப்பில் எல்லா மாநிலமும் அமைதியாக இருக்கும்போது தமிழன் மட்டும் என்னரும் தாய்மொழி இறந்து விடுமோ என்று இந்திக்கு இங்கே ஆதிக்கமாக எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு ஒரு தீங்கு வந்த பின்னும் இந்த தேகம் இருந்த ஒரு லாபம் உண்டோன்னு புரட்சி பாவலர் கூப்பிட்டோன்னா எல்லாம் போயிட்டான். எப்பக்கம் வரும் இந்தின்ட்டு எல்லாம் பாஞ்சு பல 100 பேர் உயிர் தியாகம் பண்ணான். 1935 நம்ம தாத்தா தாளமுத்து நடராஜன் தான் முதல்ல உயிர் நீக்கிறார். அதுக்கு பிறகு தான் தாளமுத்து. அப்போ நீங்கள் அந்த மொழி போராட்டம், அந்த புரட்சியை அதுக்கு பிறகு இவங்க பார்க்குறாங்க. 65 ஒரு பெரிய மொழிப்போர் வருது. அதில் வந்து இந்த திராவிட இயக்கங்கள் பெரிய ஈடுபாடு காட்டலை. மாணவர்கள் தன்னெழுச்சி, மொழி பற்றாளர்கள் தமிழர்கள் கிளர்ந்து எழுந்து போராடி வரும்போது கட்சியை ஆரம்பிச்சுட்டு எப்படி வளர்க்குறதுன்னு தெரியாமல் திமுக இருக்குது.
இந்த மொழி போராட்ட புரட்சியை பிடிச்சிக்கிறது. காமராஜரை தோக்கடிச்சது வந்து சீனிவாசன் இல்லை, தமிழ். பக்தவச்சல முதலமைச்சராக இருக்கும்போது இவரும் ஒரு வேட்பாளராக இருக்கிறார். காமராஜர் தாத்தா வந்து முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை, உங்களுக்கு தெரியுது நினைக்க, அவர் போட்டியிடும்போது. அப்போ இந்தி திணிப்பில் வந்து பெரிய இது இருக்கும்போது தமிழ் மேலே இருந்த பற்றில் அவளை தலைவரை இந்த மக்கள் தோக்கடிக்கிறாங்க. இவங்க பார்க்குறாங்க. அப்போ எப்படின்னு பார்த்தா இந்த மொழி புரட்சியை பிடித்து கொண்டு ஆட்சிக்கு வரும்போது இந்த திராவிட இயக்கங்கள் யோசிக்குது, தமிழனுக்கு உயிர் உடம்பில் இல்லை, அவன் மொழியில் இருக்குது. அந்த மொழி அழிக்காத வரை தமிழன் அல்லாதவன் இங்கே வாழ்வதும் ஆள்வதும் கடினம்ன்ட்டு முடிவு பண்ணி நம்மளோடவே சேர்ந்துக்கிட்டு வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும், எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், தமிழர் என்று சொல்லடா தலைமிந்த நெல்லடா, தமிழ்நாடு தமிழருக்கு எந்த முழக்கமும் அவங்களோடது இல்லை, எல்லாம் நம்ம முன்னவர்கள் வைத்ததை எடுத்துக்கிட்டு நம்மளோட மான் போலவே ஓடி வருது. மான் நம்மால் தானே அப்படின்னு நினச்சிட்டு ஓடும்போது தனியாக மாட்டும்போது டப்புன்னு ஓனாய மாதிரி குறவழி கிடைக்கிறது. அதுதான் இப்போ. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன், ஓனாய் மாதிரி கடிச்சாங்கன்றதுக்கு. இப்போ எந்த இடத்துல தமிழ் இருக்குது? இந்தியை எதிர்த்துங்கிறீங்க, எங்கே இந்தி இல்லை? இந்தி கட்டாய பாடமாக வந்துருச்சு, எல்லாரும் படிக்கணும்னு வந்துருச்சு. அப்படியே சரியாக படிக்க முடியலையே, நீங்கள் தனிப்பாடம் வச்சு தனிப்பயிற்சி வச்சு கற்றுக்குறங்கன்னு வந்துருச்சு. எங்கு பார்த்தாலும் இப்போது ஜல் ஜீவன் ஒரு நீர் திட்டம் வந்துச்சுன்னா அதை அப்படியே தான் பேர் வைக்கிறாங்களே ஒழிய இவங்க எங்கே மாற்றிருக்கிறாங்க? இந்த விஸ்வகர்மா திட்டத்தை நான் எதுக்குறேங்கிறீங்க, ஆனால் கலைஞர் கைவினை திட்டம்னு அதே தான் திருப்பி வேறு பேரில் கொண்டு வரீங்க. எந்த இடத்துல இவங்க இது ஏற்றுருக்காங்க? எந்த இடத்துல இவங்க சரியாக இருந்திருக்காங்க சொல்லுங்கள். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தமிழ் இல்லை வணிக நிறுவனங்கள். இங்கே ஸ்ட்ரீட்டு தெரு இல்லை, நிலச்சாலை இல்லை, அவனியோ செக்டர் தான் இருக்குது. பிரிவு விரிவு எக்ஸ்டென்ஷன் கிடையாது, விரிவு கிடையாது, செக்டர் பிரிவு கிடையாது, ஃப்ளாட்ஸ் தான் இருக்குது, அடுக்கம் கிடையாது. எது ஒன்றுமே ஒரு சொல்லு கூட மீட்டு வருவாங்க, எல்லாம் அப்படியே விட்டாங்க. ஏன்னா அவங்க மொழி கிடையாது. எல்லா மொழி வழி தேசிய இனங்களுக்கு வெவ்வேறு நிலங்கள் இருக்குது, எங்களுக்கு இந்த ஒரு நிலத்தை விட்டால் வழி கிடையாது. ஒரு தொலைக்காட்சியை திறங்க ஒரு இடத்துல தமிழில் பேச ஆள் கிடையாது. தமிழ் நாக்கில் வாழாத தமிழ் நாட்டில் எப்படி வாழும்? சார், ஒரு சின்ன ஒரு கருத்து மட்டும் பகிர்ந்துக்கிறேன். இப்போ என்னென்னா, இப்போ இன்றைக்கி நம்ம இங்கிலீஷ் பேசுகிறோன்னா அது காரணம் என்னென்னா, வெள்ளைக்காரன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான், இந்தியா வரைக்கும் வரான், இந்தியாவை ஆட்சி பண்ணுறான். ஸோ நேச்சுரலாக ஒரு மொழி இங்கே வருது. சும்மா அதெல்லாம் சும்மா தம்பி, நீங்கள் ஃப்ரான்ஸ் சரி சொல்லுங்கள் சொல்லி. இன்றைக்கும் பார்த்தோன்னா இன்றைக்கி யூரோப்பியன் கம்பெனிஸ் பார்த்தோன்னா இங்கே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ அங்கே வேலை பார்க்கும்போது நமக்கு அவங்களோட மொழி தேவைப்படுது. இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நம்ம நாளைக்கு அவங்கள மாதிரியே பவர்ஃபுல்லான ஒரு பொருளாதாரமாக மாறும்போது நம்ம மொழியும் அவங்க மொழி மாதிரி மற்ற நாடுகளுக்கு போகும், நம்ம மொழி வந்து பவர்ஃபுல்லாகும் நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம பொருளாதாரத்தை ஃபோக்கஸ் பண்ணாலே மொழி மீண்டு வந்துடாதா? நீங்கள் மேம்படவே முடியாது. நீங்கள் எப்படி நீங்கள் பொருளாதாரத்தில் அவன்கிட்ட போய் வேலை செய்கிறதுக்கு நமக்கு ஆங்கிலம் தேவைப்படுதுன்றீங்க. என்ன வேலை செய்கிறீங்கன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? கால் சென்டர் அப்புறம் அவுட் சோர்சிங்லாம் பண்ணும்போது அவங்க மொழி தானே பேசி ஆகணும். இதனால் நீங்கள் பொருளாதாரத்தில் மேம்பட்டுருவீங்கிறீங்க. இது மாதிரி ஒரு 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 புரிதலற்ற தன்மை எதுவுமே கிடையாது. நீங்கள் உங்களுக்கு நல்லா சொல்கிறேன் பாருங்கள். ஃப்ரான்ஸ் வந்து பிரிட்டனுக்கு காலடியில் இருக்குது, 30 கிலோமீட்டர் தான். ஜெர்மன்லாம் ரொம்ப கிட்ட இருக்குது. ஒரு எழுத்து வந்து ஆங்கிலம் கலந்து பேச மாட்டாங்க, ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க, ஒரு எழுத்து ஆங்கிலம் கலந்து எழுத மாட்டாங்க. கரெக்ட். அது எப்படி அவங்க வாழ முடியுது? பிரிட்டனோட பொருளாதார தாக்கம் ஃப்ரான்ஸில் இல்லை. உங்களுக்கு ஏன் வருது? நீங்கள் உங்களுடைய கல்வி நீங்கள் என்னன்னா ஒரு அடிமையை வளர்க்குறதையே அறிவுன்னு நினச்சிட்ருக்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கு மனித அறிவை வந்து மதிப்பெண்களை வச்சு மதிப்பிடுவது மாதிரி ஒரு அறிவு கட்டதுன்னா ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். படைச்ச ஆழ்வாயிட்டுசன் பெரிய கல்வியாளன் இல்லை, உங்களுக்கு விளங்குதில்ல. இப்போ நீங்கள் இதில் நுட்பமாக பாருங்கள். நீங்கள் அவனுடைய ஐரோப்பிய கம்பெனிகள் வெள்ளைக்காரங்க நிறுவனங்கள் இங்கே வருது, அதனால நமக்கு வேலை வருது அப்படிங்கிறீங்க. உங்களுடைய ஆங்கில புலமைக்கு வேலையா, உங்களுடைய கணினி பொறியியல் அறிவுக்கு வேலையா? ஆங்கிலம் அமெரிக்காவில் போய் நீங்கள் வேலை செய்கிறீங்க, நீங்கள் இந்த கணினி துறையிலே சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்கன்னா ஆங்கிலம் அவனை விடவா நீங்கள் நல்லா தெரிஞ்சு பேசிட போகிறீங்க? அவன் தாய்மொழியோடவா உங்களுக்கு தெரிஞ்சிட போகுது? உங்கள் கணினி பொறியியல் அறிவுக்கு தான் உங்களுக்கு வேலை கொடுத்துருக்கான். எழுத்தாளர் சுஜாதா ஐயா சொல்கிறாங்க, நீங்கள் தமிழ் படிக்கிறதுக்கும் வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறதுக்கும் சம்மந்தப்படுத்தி குழப்பிக்கிறாதீங்க. உங்களுக்கு இப்போ அப்துல் கலாமுக்கு தமிழ் தான் தெரியும்னா அந்த நாடுகள்
அவரோட பேசுகிறதுக்கு தமிழ் கற்றுக்கிட்டு வரும்னு. இப்போ இங்கேயே மதம் பரப்ப வந்த கால்டுவெல்லு, ஜி போப்பு, ஜோசப் பெஸ்கி இவங்கெல்லாம் வந்து அவங்கவுங்க மொழியில் பேசி மதம் பரப்புனாங்களா, நம்ம மொழியை கற்றுக்கிட்டு பரப்புனாங்களா? அப்படி தானே நீங்கள் பார்க்கணும். அந்த மொழியை வரும்போது அவருக்கு ஜெர்மன் தான் உலகத்திலே சிறந்த மொழின்னு தான் ஜோசப் பெஸ்கி வர்றார். இங்கே வந்து அவர் வந்து கற்றுக்கிட்டு ஆழம் போய் அதனுடைய ஈர்ப்பு அவருக்கு பிடிச்சி தேம்பாவணியும் நூல் எழுதி வச்சுட்டு போகிறார். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஜி போப்பு வந்து ஒரு தமிழ் மாணவன் இங்கே உறங்குகிறான்னு என் கல்லறையில் எழுதுங்கன்னு சொல்கிறார். திருக்குறளை திருவாசத்தில் மொழிபெயர்த்தது உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த மாதிரி நீங்கள் இதோடு சம்மந்தப்படுத்திட்டு வேலைக்குன்றீங்க. நீங்கள் இங்கே வெளிநாட்டில் போய் வேலை செய்வது, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இல்லை இந்த கணினி துறையில் போய் வேலை செய்கிறது அப்படிங்கிறத பெரிய பொருளாதார வளர்ச்சி முன்னேற்றம்னு நினைக்கிறீங்க. அதில் மாப்பிள்ளை ரொம்ப அது நல்லா படித்தவர் நல்லா வளர்றாரு. யாருக்கு வேலை செய்கிறீங்க? வெளிநாட்டு முதலாளிக்கு. இப்போ நீங்கள் அந்த முதலாளியை நீங்கள் பார்க்குறது உண்டா? எங்கே இருக்கிறாருன்னா அது தெரியுமா உங்களுக்கு? ஒரு மோஸ்ட்லி அவர் நாட்டில் இருப்பார். இப்போ உதாரணமாக என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டில் ஊபர், ஓலோ, ரெப்பிடோலாம் ஓடுதில்ல, தானி இதெல்லாம். அந்த முதலாளியை பார்த்துருக்கீங்களா? இல்லை. சரி. இந்த ஸ்விக்கி, ஸ்மோட்டோ அவரையாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை. இப்போ நீங்கள் இந்த பிரேம் வீடியோ, இந்த அமேசான் குண்டூசிலேருந்து கோணிப்பை வரைக்கும் எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுப்பான். நீங்கள் தொடப்பக்கட்டை வரைக்கும் சொல்லிட்டீங்க. அவன் எங்கே இருக்கான்? ஏதோ ஒரு முதலாளிக்கு போய் வேலை செஞ்சு சாப்பிட்றது. நீங்கள் இப்போ ஹொண்டாயின்னு ஒரு கொரியன் முதலாளி வந்து தொடங்கிட்டார். 1 டன் எடையுள்ள காரை தயாரிக்க 4,50,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. இது 10,000 பேருக்கான குடிநீர் தேவை. 3 டன் எடையுள்ள கார் வரைக்கும் தயாரிக்கப்படுது. ஆண்டு ஒன்றுக்கு 50 லட்சம் கார்கிட்ட குறையாமல் ஏற்றுமதி செய்யப்படுது. இதை தான் கண்ணுக்கு தெரியாத மறை நீருங்கிறோம், வெர்ச்சுவல் வாட்டர்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம். இப்போ இந்த கொரியன் முதலாளிக்கு என் நாட்டில் வந்து தொழில் தொடங்கி என் நாட்டு இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கணும்னு எதுவும் வேண்டுதல் இருக்கா? இல்லைல்ல. இங்கே மனித உழைப்பு மலிவாக கிடைக்குது. நிலத்தடி நீரை எவ்வளவு வேணாலும் உறிஞ்சி கொள்ளலாம்னு ஒப்பந்தம் போடப்படுது. தடையற்ற மின்சாரம் தரப்படும்னு சொல்லப்படுது. குடிகளுக்கு அவன் இருட்டில் கிடந்தாலும் இந்த முதலாளிக்கு தடை இல்லாமல் ஒரு வேளை 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் மின் தடை ஏற்பட்டு அதனால் ஏற்படுற உற்பத்தி இழப்புக்கு மத்திய மாநில அரசுகள் அந்த இழப்பை ஈடு செய்யும்னு ஒப்பந்தம் போடப்படுது. அவங்க உற்பத்தி செய்கிற பொருளை விரைந்து எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு 8 வழிச்சாலை 4 வழிச்சாலைகள் போடப்படுது. உங்களுக்கு இந்த கப்பலில் ஏற்றி கொண்டு போகிறதுக்கு இந்த துறை இதை விட பெருசாக இன்னும் பெரும் முதலாளிகள்கிட்ட கொடுத்து 6116 ஏக்கர் விளிங்கத்தில், காட்டுப்பள்ளியில் இந்த மாதிரி துறைமுகங்கள் கட்டப்படுது. இது எல்லாமே ஒரு முதலாளியின் வளர்ச்சியை நோக்கி போகுது. இப்போது இந்த மனித உழைப்பை, என்னோட உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை பல ஆயிரம் கோடியில் கொண்டு போகிற அந்த முதலாளி வளர்வானா, இல்லை அவன் சார்ந்த நாடு வளருமா? வெறும் சம்பளத்தை மட்டும் வாங்கி சாப்பிடுகிற ஏன் நாடு வளருமா? இப்போ நீங்கள் பொருளாதாரத்தில் மேம்படணும்னு சொல்கிறீங்களே, எப்படி மேம்படுவீங்க? சம்பளத்தை வாங்கி எப்படி மேம்படுவீங்க? சம்பளம் வாங்கிட்டீங்க, என்ன வாங்குவீங்க? கார், பைக்கு. அது காரை யார் தயாரிக்கிறது? அவங்க தான் தயாரிப்பாங்க. சரி, அப்புறம் என்ன வாங்குவீங்க? குளிர்விட்டி, அதை யார் தயாரிக்கிறது? இந்த அலைபேசி, அதை யார் தயாரிக்கிறது? நீங்கள் ஒன்று ஐஃபோனு, இல்லை சாம்சங்கு. ஒருத்தன் சீனா, ஒருத்தன் அமெரிக்கா. முதலாளி எங்கே இருக்கான்? இப்போ நீங்கள் என்னென்னா, நீங்களும் வர்த்தக உலகத்தில், சந்தை மயமாக்கப்பட்ட உலகத்தில் நீங்களும் ஒரு பண்டம். ஆனால் அவன் உற்பத்தி செய்கிற பொருளை வாங்கி நுகர்வதற்கு உங்களுக்கு அவன் ஒரு வேலையை கொடுத்தா அவன் ஒரு காசை கொடுத்துட்றான். நீங்கள் அதை வச்சுக்கிட்டு கார் வாங்க, மாதம் தவணை கட்ட, கடனை வாங்கி வீடு கட்ட, மாதம் தவணை கட்ட, இந்த வாழ்க்கையை வந்து நம்ம வசதியான வாழ்க்கை, முன்னேறோம், வாழ்ந்துட்டோம் அப்படி பேசிட்டு இருக்கிறத எந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறது? மனசுக்குள்ளே வருத்தத்தோடு சிரிக்கிறது தவிர ஒன்றும் பண்ண முடியாது. எந்த இடத்துல இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் தரகு முதலாளி, வர்த்தக முதலாளி தான் இருக்கானே ஒழிய உற்பத்தி முதலாளி கிடையாது. இப்போ நீங்கள் உற்பத்தி செய்கிற பொருளை நான் வாங்கிட்டு வருவேன், இடையில ஒரு தரகன் இருப்பான், நான் வாங்கி விற்பேன், நான் ஒன்று விற்பனை முதலாளி. இடையில எனக்கும் உற்பத்தி முதலாளிக்கும் விற்பனை முதலாளிக்கு இடையில் ஒரு தரகு இருப்பான், தரகு முதலாளி. ஆனால் என்னைக்கு ஒரு தேசிய இனத்தின் முதலாளி உற்பத்தி முதலாளியாக மாறானோ அவன் அன்னைக்கு தான் நான் பொருளாதாரத்தில் மேம்படும். ஏன் தமிழ் முதலாளிகளால் அவங்க தலையை தூக்க முடியல, பவர்ஃபுல்லாக முடியலன்னு நினைக்கிறீங்க? அதுதான் அது சிக்கல். இப்போ நாங்கள் வந்து தான் இந்த 1000 கோடி, இப்போ நான் எப்படி நினைக்கிறேன், கூட்டு முதலாளிகளை உருவாக்குவது அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் எப்படி இப்போ வேலையில் தன்னிறைவுனா
நாம் சொன்னால் கூட இவர் எப்போவுமே நம்மளை கேள்வி பண்ணி பழகிட்டாங்க. இப்போ அதில் வந்து பில்கேட்ஸ் வந்து அவர் தான் இந்த கணினி துறையினுடைய இதாக இருக்கார், சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமகனாக இருக்கிறார். 2,76,000 ஏக்கரில் வேளாண்மை செய்கிறார். இவர் தான் இதுதான் இதில் தான் பெரிய பணம் வருது, கோடி கோடியாக குவிக்கிறாரு. அப்புறம் எதுக்கு அந்த வேலை அப்படின்னா, அவருக்கு தெரியும் சாஃப்ட்வேரில் வேலை செஞ்சாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணுன்ட்டு. அப்போ பொருளாதாரம் எங்கே இருக்குதுன்னு அவருக்கு தெரியுது. இப்போ ஏன் 2,76,000 ஏக்கரில் நீங்கள் வேளாண்மை செய்கிறீங்க பில்கேட்ஸ் அப்படின்னா, அங்கே தான் எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியும், அங்கே தான் பெரிய பொருளாதாரம் இருக்குங்கிறார். இப்போ பாலின் சந்தை மதிப்பு எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பால் நாளில் டைரி டேயில் நாட்டின் பிரதமர் ஐயா மோடி அவர்கள் பேசுகிறாங்க, பாலின் மிகப்பெரிய சந்தை இருக்குது, அதில் அங்கே போயிட்டாவே நம்ம பொருளாதாரத்தில் தன்னிறைவை அடையலாம்னு. ஏன் போகலை? எல்லாருக்கும் பால் பிடிக்குது, எல்லாருக்கும் தயிர் பிடிக்குது, எல்லாருக்கும் நெய் வெண்ணெய் பிடிக்குது, பாலாடை கட்டி பிடிக்குது, எல்லாருக்கும் மோர் பிடிக்குது, எல்லாருக்குமே அந்த பயன்பாடு எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் மாடு வளர்க்க அவமானமாக இருக்கே ஏன்? இது எந்த மாதிரி உளவியல்னா, என் மகனுக்கு அழகான மருமகள் வரணும், ஆனால் என் மருமக பெண் குழந்தை பெற்றுறக்கூடாதுங்கிறது எப்படிப்பட்ட நோயோ அப்படிப்பட்ட நோய் தான். பால் சாப்பிட்ணும், நல்லா கறி சாப்பிட்ணும், பிரியாணி சாப்பிட்ணும், ஆனால் ஆடு வளர்த்துறக்கூடாது மாடு வளர்த்துறக்கூடாதுங்கிற நோயும் இப்படி தான். எல்லா பேரறிஞனும் சொல்வது, பொருளாதார மேதைகளும் சொல்வது, மொபைல் பேங்க்குங்கிறான், ஆடையும் மாட்டையும் நடமாடும் வைப்பகம் வங்கியல்ங்கிறான். நீ அது தெரியாமல் அதை ஒரு அசிங்கம் அவமானம் ரசிச்சுட்டு இதை விடுறதுனால இப்போ எந்த தொழில்னு தெரியல. ஏன் பால் சார்ந்த தொழில் இல்லை? தாத்தா வந்து மாதாவரத்தில் பால் பண்ணை ஆரம்பித்தார்ல, அரசு இதில், அதில் வேலை செஞ்செல்லாம் அரசு வேலைக்காரன் தானே, அரசு பண்ணி தானே இருந்தேன். ஏன் அதை முன்ன டாஸ்மார்க்கில் சாராயம் ஊற்றி கொடுக்குறவன் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கலாம், அது மதிப்பிற்குரியதாக இருக்குது. எல்லாருக்கும் சாப்பாடு போடுறவன் வந்து அரசு பணியில் இருக்கக்கூடாதா? சொல்லுங்கள். பால் ஒரு முழுமையான உணவு, பாலும் முட்டையும் இருந்தால் ஒரு நாடு பசியை எதிர்கொள்ளாது. ஏன் நீ நாட்டுக்கோழி பண்ண வைக்கலை? ஏன் நீ ஆடு மாடு வளர்க்குற பண்ணை வைக்கலை? அதில் என்ன உனக்கு பிரச்சனை? அப்போ நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைக்கு நீ வரும்போது நீ பொருளாதாரத்தில் வளர்ச்சி கண்டுவ. 1 கிலோ தக்காளி 200 என்ன குதிச்சேன். வெங்காயம் இல்லாத போது ஈஜிப்தில் பாலைவன நாட்டிலேருந்து இறக்குமதி செய்யல. ஏன் நீ இவ்வளோ பெரிய நிலம் வளம் மனித உழைப்பு எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன வெங்காயத்தை கூட உங்களால் விளைவிக்க முடியலையா என்ன? அப்போ இந்த கேள்வி வருதுல்ல. அப்போ நீங்கள் எங்கே வரணும்னா, இப்போது நம்ம 2000 ஏக்கரில் ஒரு கூட்டு பண்ணை வேளாண் பண்ணை நிறுவும்போது, இப்போ அதுக்கு முதலீடு என்கிட்ட இல்லைன்னா நான் 100 முதலாளிகளை தமிழ் தேசிய முதலாளிகளை எடுக்கும்போது இவர் 5 கோடி தான் போட முடியும். 5 கோடி, இவர் 20 கோடி, அவர் 10, இவர் 1 கோடி, அவர் 50. கூட்டு முதலாளிகள் அவரவர் முதலீட்டு விதத்திற்கேற்ப அவரவருக்கு லாப விகிதம் பிரித்து கொடுக்கப்படும். புரியுதா உங்களுக்கு? நிலத்தை நாங்கள் குத்தகைக்கு எடுத்துக்கிறோம், மக்கள்கிட்ட 25 ஆண்டுக்கு குத்தகைக்கு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம வந்து அதில் ஈடுபடுத்தும் போது முதலாளியே தமிழராக இருக்கும்போது தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு தமிழர்களுக்கு 100 விழுக்காடு 90 விழுக்காடு கிட்ட அவங்களுக்கே வேலை கிடச்சிருது. வேலையில் வாழ்விடங்களில் நிலமும் வளம் சார்ந்த தொழிற்சாலைக்கு நீங்கள் போகும்போது வாழ்விடத்தில் வேலை வந்துடுது. இப்போ உதாரணமாக கன்னியாகுமரி, இப்போ கோயம்புத்தூர், பொள்ளாச்சின்னா தென்னை மரங்கள் அதிகமாக இருக்கும். தென்னை சார்ந்த தொழிற்சாலை வச்சுருங்க. ஒரு கயிற்றுக்கட்டில் 40,000 ரூபாய்க்கு விற்கிதா இல்லையா அமெரிக்காவில்? சிரிக்காதீங்க, விற்கிதா இல்லையா? ஒரு மீன் குழம்பு வைக்கிற சட்டி 13,000 ரூபாய் இல்லையா? ஒரு கொட்டான் ஓலை கொட்டான் 400 500 ரூபாய்க்கு ஜப்பான் இந்த அரபு நாடுகளில் விற்கிதா இல்லையா? சீன பாயில் தானே நீ பருக்கிற. ஏன் சீன பாயில் வந்தால் தான் உறக்க வரும் கனவு வருமா? என் பாயில் படுத்தா வராதா? குழந்தை காட்டுற கிளிகிழப்பை வரைக்கும் சீன கிளிகிழப்பைக்கு போயிட்டே. ஏன் எல்லாமே சீனா வந்து எப்படி ஆக்கிரமித்து சந்தைப்படுத்தியிருக்கான்னு பாருங்கள். இந்த நம்ம உட்கார்ந்துருக்கிறது சீனாவாக இருக்கும், நீங்கள் ஜன்னலில் போட்டுருக்க திரைச்சீலை சீனாவாக இருக்கும், நீங்கள் சிகரெட்டு பிடிச்சிட்டு தட்டுற சாம்பலை தட்டுற ஒரு வட்டை இருக்குல்ல ஆஸ்ட்ரே, அது சீனாவாக இருக்கும். எல்லா இடங்களையும் தன்னுடைய பொருளாதார படையெடுப்பை எடுத்து நகர்ந்துட்டான். நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் இப்போ நீங்கள் போனால் வீடுகளுக்கு உள்ள அலங்கார பொருட்கள் வாங்கணுன்னா கப்பலில் போய் சீனாவில் வாங்கிட்டு வந்தால் குறைஞ்ச விலைக்கு கொடுக்குறான்றான். அவன் என்ன பண்ணுறான்? அவன் எப்படா உற்பத்தி பண்ணுறான்? சிறை கைதிகளை உழைப்பில் ஈடுபடுத்திடுறான். சிறை கைதிகள் இருக்காங்கள கூடுதலாக உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கிடுறான். பெருக்கும்போது அவனுக்கு விலையை குறைச்சி கொடுக்க முடியுது. அப்போ அந்த மாதிரி நீங்கள் உற்பத்தி முதலாளிகளை நீங்கள் எடுத்துக்கிட்டு வராத வரை
எந்த ஒரு நாடும் வந்து இது பண்ண முடியாது. நம்ம நாடு ஏற்றுக்கொண்டிருக்க பொருளாதார கொள்கை வந்து சந்தை பொருளாதாரத்திலையும் தற்சார்புங்கிறது வெறும் அது முடிஞ்சிருச்சு. ஏன்னா காந்தி கண்ட கனவு, அவருடைய செயலாளர் நம்முடைய தாத்தா ஜேசி குமரப்பாவோடதெல்லாம் தாய்மை பொருளாதாரம்னு புத்தகமே எழுதியிருக்காரு, நீங்கள் படிக்க முடியும். தற்சார்பு பொருளாதாரங்கிறது உங்களுக்கு ஒன்று பாருங்கள், ஒரு தவிர்க்க முடியாததுக்கு பிரித நாடை சார்ந்து இருக்கிறது சரி. எல்லாவற்றுக்கும் இராணுவ தளவாடங்கள், நாட்டின் பாதுகாப்பு கருவிகள் வரைக்கும் இப்போ ரஃபேல் போர் விமானம் ஃப்ரான்ஸில் வாங்குறது, துப்பாக்கி ரஷ்யாவில் வாங்குறது, பீரங்கி இஸ்ரேலில் வாங்குறது, இப்படி நாட்டை பாதுகாப்பு கருவிகள் கூட பிற நாடுகளில் 100 விழுக்காடு அந்நிய முதலீட்டை இராணுவ தளவாடங்கள் உற்பத்தியில் கொண்டு வந்துட்டீங்க. முன்னாடி பேச்சுக்காக இராணுவ ரகசியம்னு ஒன்று இருக்கும், இப்போ என்ன இருக்கும்? சரி, இப்படி கேட்போம், இராணுவ வீரர்களுக்கு சீருடை தைச்சி கொடுக்குறது யார்? தனியார் முதலாளி. உணவு போடுற அந்த கடை இருக்குல்ல, உணவகம், இந்த கேண்டீன், அதை யார் நடத்துகிறா? எல்லாமே தனியாருக்கு ஒப்பந்தம் கொடுத்து போகும்போது ஒரே கேள்வி தான் இருக்குது. முதலாளி முதலீடு செய்யும்போது லாப தேவைக்கு செய்வானா, மக்கள் சேவைக்கு செய்வானா? ஒரே கேள்வி தான். என்ன இருக்கும்? லாபம்தான். இதுதான் இங்கே இந்த நாட்டில் எல்லாமே லாப நோக்கில் தான். ஒரு சட்டமன்ற வேட்பாளர், ஒரு பாராளுமன்ற வேட்பாளர் 50 கோடியை தொகுதியில் முதலீடு செய்கிறாருன்னா அது மக்கள் சேவைக்கா, தன் லாப தேவைக்கா? இப்படி வரும்போது தான் எல்லாமே தரங்கட்டுருது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் வாடகை தாய் பொருளாதார கொள்கையில் இருக்கிறீங்க. தாய்மை பொருளாதார ஜேசி குமரப்பா கண்ட அந்த தாய்மை பொருளாதாரமும் இல்லை, நீங்கள் வாடகை தாய் பொருளாதார கொள்கையில் இருக்கிறீங்க. அதனால் என்னன்னு நீங்கள் கேட்கலாம். அது மேட் இன் சீனா, அது மேட் இன் ஜப்பான், அது மேட் இன் ரஷ்யா, அது மேட் இன் அமெரிக்கா, இது மேட் இன் ஜெர்மன், இது மேட் இன் ஃப்ரான்ஸ், மேட் இன் சிங்கப்பூர். நான் மேக் இன் இந்தியா. எல்லோரும் வாங்க, ஏன் நாட்டில் தயாரிங்க. புரியுதா உங்களுக்கு? இதுதான் வாடகை தாய். வயிறு என்னது? குழந்தை நான் சுமப்பேன், பெற்று போட்டோன்னே அவன் எடுத்துகிட்டு போயிடுவான், ஏன்னா குழந்தைக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை. சரி, இன்னொரு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசணும், உங்களோட ஒப்பீனியன் வாங்கணும் அப்படின்ற ஒரு விருப்பம் இருக்குது. என்னென்னா, இப்போ ஆதவர்ஜுனா அவர்கள் பேசும்போது மன்னராட்சிக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. ஸோ தமிழ்நாட்டில் மன்னராட்சி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஆட்சியை நீங்கள் அப்படி பார்க்கலாமா? மன்னராட்சின்ற மாதிரி அதை பார்க்கலாமா? இல்லை, அது திடீர்னு வந்துட்டு மன்னராட்சின்னு பேசுகிறது இது பண்ண முடியாதுல்ல. இப்போ மிக நீண்ட காலமாக காங்கிரஸ் அதை தான் செய்யுது, அதை சொல்லணும்ல நீங்கள். மன்னராட்சினா இப்போ நீங்கள் மன்னராட்சின்னு சொல்கிறீங்க, இந்த கேள்விக்கு பதில் இருக்குது. இந்த மன்னராட்சியை நிறுவுவதற்கு நீங்கள் பாடுபட்டீங்களா இல்லையா? பிரசாந்த் கிஷோரோட உட்காந்து இந்த ஆட்சியை நிறுவுவதற்கு இப்படி கேளுங்க. இப்போ இவருக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு நாடாளுமன்றத்தில் நிற்க இடம் கொடுத்துருந்தா இது மன்னராட்சியா மக்களாட்சியா? ஒருவேளை விடுதலை சிறுத்தைகளில் போகிறாங்க, இங்கே 3 இடம் கொடுத்து ஒரு பொது தொகுதி கொடுத்தா அதில் இவரை நிற்க சொல்லியிருந்தா மன்னராட்சின்னு சொல்லுவாரா, மக்களாட்சின்னு சொல்லுவாரா? இந்த மன்னராட்சியின் தொடக்கம் நீங்கள் சொல்கிற வழியாக வாரிசுன்னு வந்தால் அதனுடைய தொடக்கமே அதன் முன்மாதிரியே காங்கிரஸ் தானே. இப்போ இவ்வளோ பேர் இருக்கும்போது அந்த கட்சியில் கேரளாவில் வயநாட்டில் நிற்க பிரியங்கா காந்தி விட்டால் வேறு ஆள் இல்லையா? அதையும் கேட்கணும் நீங்கள் புரியுதா? அப்போ அதை போய் அது தேவைப்படும் போது திடீர்னு இப்போ நீங்கள் இப்படி பாருங்கள், அம்பேத்கரை பேசணும். இப்போ இன்றைக்கி வந்து திடீர்னு அம்பேத்கர் யாருக்குமே தெரியல, அம்பேத்கரை நாங்கள் கொண்டு போகிறோங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா நீங்கள் அம்பேத்கர் அவர்களை பற்றி தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கீங்க. அதெல்லாம் தான் பார்க்கும்போது இதாக இருக்குது. அவங்க இன்றைக்கி திடீர்னு அம்பேத்கர் அப்படின்னு பேசுகிறது பார்க்கும்போது, இப்போ நிறைய வாத்தியார்கள் இங்கே இருக்காங்க, அந்த வாத்தியார்களுக்கு ஒரு மாணவர் பாடம் எடுத்தால் அப்படி இருக்கும், வாத்தியார்கள் மனநிலையில் அப்படி இருக்கும், சிரிச்சுட்டு போக வேண்டியதுதான். அது மாதிரி தான் இது. இப்போ நீங்கள் அதில் தமிழ் தேசியத்தை நீங்கள் சொன்னதுக்கு அந்த இடத்துல நம்ம முற்று வைக்கலை. இன்னும் உலக பொதுமைக்கான அரசியலை முன்னெடுக்கிறது தான். எங்கள் தலைவர் தமிழீழ நாட்டை வெல்வதற்கு போராடினாங்கிறது அது தமிழர்களுக்கான தேச விடுதலைன்னு நீங்கள் பார்க்கக்கூடாது. உலகெங்கும் வந்து வீழ்த்தப்பட்டு உரிமை இழந்து அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிற தேசியனங்களின் விடுதலை போராட்டத்துக்கான முன்னத்தியராக ஒரு குறியீடாக தான் நீங்கள் பார்க்கணும். அப்படி நாங்கள் எடுத்து வைக்கிற அரசியல், இப்போ மரம், செடி, கொடி, புல், பூண்டு, பூச்சியை கொல்லக்கூடாதுன்னு நாங்கள் பேசுகிறவங்க சக மொழி பேசக்கூடிய மொழி வழி தேசியன மக்களை விருப்பம்னு பேசுகிறது, அதுதான் ரொம்ப கொடுமையானது. அதுதான் ரொம்ப கொடுமையானது. ஒரு வீழ்த்தப்பட்ட ஒரு தேசியனம் தன் தாய் நிலத்தில் இருந்து எழுந்து தனக்கான அரசியலை கட்டி எழுப்பி
தன் இனத்தை பாதுகாக்கணும்னு துடிக்கும்போது மற்ற மொழிவழி தேசிய இனங்கள் துணை நிற்கணும். அதுதான் மாண்பு. ஆனால் ஏன் இப்போ தமிழ் தேசியவாதிகளை பார்த்து சாவனிஸ்ட்டுலாம் சொல்ல வேண்டிய தேவை ஏற்படுது, பிரிவினைவாதிகள்னு சொல்ல வேண்டிய தேவை ஏற்படுது? பயன்தான். அது அது சன்யாட்சன் சொல்கிறார் பாருங்க, சீன பேராசான் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என் மொழியை என்னை விட நீ நன்றாக பேச ஆரம்பிச்சு விட்டாய்னா என்னை அடக்கி ஆளணும்னு உனக்கு ஆசை வந்துருச்சுங்கிறான். குருதி சந்தர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ நாங்கள் மொழி இனம் நிலம் வளம் என்றெல்லாம் பேசும்போது நீங்கள் எங்களை எதிர்க்க வேண்டிய தேவை இருக்குது, நீங்கள் அச்சுறுகிறீர்கள்னா உங்கள் அடித்தளத்தை என் தாய் நிலத்தில் வலுவாக கட்டமைச்சிட்டிங்கன்னு பொருளுங்கிறான். இப்போ அதான் உங்களுக்கு புரியுதா? நீங்கள் நீண்ட காலமாக நீங்கள் செஞ்சு வந்த அரசியலுக்கு உங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்குது, பிரச்சனை இருக்குது, தடுமாற்றம் வருது. அதனால் எங்களை என்ன சொல்ல வேண்டியது, ஃபாசிஸ்ட்டு, சாவனிஸ்ட்டு, செப்பரேட்டிஸ்ட்டு, இதெல்லாம் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் நகர்ப்புற நக்சல் இப்படிலாம் சொல்ல வேண்டியது வருது. நீங்கள் தாத்தா முத்துராமலிங்கத்தவர் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, நீ ஊமையாக இருக்கிற வரை உன்னை ஜனநாயகவாதி தேசியவாதிம்மா, நீ உரிமைன்னு பேசிட்டீன்னா உன்னை தேச துரோகி பிரிவினைவாதின்னு சொல்லுவாங்கிறாரு. அதுதானே இப்போ சொல்கிறாங்க. ஸோ இப்போ நிறைய நாம் தமிழர் கட்சி நண்பர்கள்லாம் அவங்களோட காணொலிகளெல்லாம் பார்க்கும்போது அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, ஆப்ரேஷன் சீமான், ஆப்ரேஷன் என்டிகே அந்த மாதிரிலாம் ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்குது. ஸோ நாம் தமிழர் கட்சி மேலே அழுத்தம் போடுறதுக்கு ஒரு கோஆர்டினேட்டட் ஒர்க் போயிட்டு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது? அது இருக்குதுன்னு நமக்கு தெரியுது. இப்போ அதுக்காக என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ நான் என்னை நம்பி தான் அந்த களத்துக்கு வந்தேன். இப்போ தலைவரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு என்னென்னா, இப்போ அவரால் 80,000த்திற்கு மேற்பட்ட போராளிகள் வீர மறவர்கள் தாய் நிலத்தின் விடுதலைக்காக இறந்தே இருக்காங்க. 50,000 வீரர்களை ஒரு மகன் எங்கள் தலைவரால் உருவாக்க முடிஞ்சது. ஆனால் பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் சேர்ந்து எங்கள் தலைவரை நீங்கள் உருவாக்க முடியாது. ஒரு கைவினை கலைஞன் 1000 பொம்மைகளை செஞ்சிட முடியும். 1000 பொம்மைகள் சேர்ந்து ஒரு கைவினை கலைஞனை செய்ய முடியாது. அது மாதிரி சீமான் இங்கே இருக்கிற வரை பலாயிரக்கணக்கான போராளிகள், தம்பி தங்கைகள், உணர்வாளர்கள், இனப்பற்றாளர்கள், இந்த தமிழ் தேசிய அரசியல் வெல்லணும்னு நினைக்கிற மக்கள் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நான் குட்டையிலேயோ கண்மாயிலேயோ வலை வீசலையே, பெருங்கடல் தமிழ் பேரின பெருங்கடலில் வீசுகிறேன். அதனால் கண்ணதாசன் ஐயா சொன்ன மாதிரி, நீ என்னடா கடைசி பெண்ணையா காதலிச்சிட்ட, இதுக்கு போய் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காயின்ற மாதிரி நான் கடைசி தமிழனை வச்சுக்கிட்டா கட்சி ஆரம்பித்தேன். இது ஒரு பெருங்கடல். உலகம் முழுமைக்கும் 13 கோடி மக்கள் இருக்கும். அதில் இங்கேயே 8 கோடிக்கு குறைவில்லாத இனச்சொந்தங்கள் இருக்காங்க. அதனால் இதில் சிதைச்சிடலாம் அழிச்சிடலாங்கிறது இல்லை. நான் மகிழ்ச்சியாக ஏற்க காரணம், என்னை சிதைக்கிறேன்னு நினச்சிட்டு என் கட்சியை செதுக்கி தருது. என் பக்கத்தில் இருக்கவன் எனக்கானவனா, என் கொள்கைக்கான வந்தானா, என்னை கொல்றதுக்காக வந்தானாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அவங்க கண்டெடுத்து இவன் உனக்கானவன் இல்லை அப்படின்னு வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது, அப்பா இவ்வளோ காலம் இவனை நம்பிட்டு இருந்த மாதிரி என் பங்காளி சிரமன் அவன் நல்ல மாதிரி இருந்தானப்பா அப்படிங்கிற மாதிரி, அது நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அதை நம்ம தொலை தூரத்திலிருந்து இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. தூரத்திலிருந்து எதிரியாக இருக்கிறது பக்கத்துலேருந்து துரோகியாக இருக்கிறத விட மேல். அதனால் வெளியேறி அவங்க நம்மளை எதுக்கிறது வரவேற்கத்தக்கது தான். அது நீங்கள் பதறுகள் பறந்து போய் கடைசியாக தூய நெல்மணிகள் நம்மக்கிட்ட இருக்கும். அதனால் சிதைஞ்சிரும் போயிடும் அப்படிலாம் இல்லை. நான் அதுக்கெல்லாம் அச்சப்படுற ஆள் மாதிரி தெரியுதா? அப்படி கிடையாது. நீங்கள் எல்லோரும் போயிட்டாங்க. இவங்க யாருமே தேர்தல் நேரத்தில் போன யாரும் வேலை செய்யலை. வெளியில் போய் இப்போ என்ன பேசுகிறாங்கல்ல, அதை கட்சிக்குள்ளேருந்து பேசிகிட்டு இருந்தாங்க. தயவுசெய்து வெளியில் போய் பேசுங்கன்னு அனுப்பியிருக்கு. இவங்கெல்லாம் யாருமே வேலை செய்யலை. அப்படி இருந்திருந்தால் எனக்கு என்னுடைய வேட்பாளர்கள் யாரும் பாரம்பரியமாக வாரிசுகளா இல்லை தேர்தலில் நின்று பயிற்சி பெற்றவர்களா, அனுபவம் பெற்ற ஆட்களா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கடைசி நேரத்தில் ஒரு சின்னம், வாக்குக்கு ₹1 காசு கொடுக்கல. அப்படி இருந்தும் எங்களுக்கு இவ்வளோ வாக்கை கொடுத்து அங்கீகாரம் பெற்ற கட்சியாக என் மக்கள் உயர்த்தியிருக்காங்கன்னா, இந்த அரசியலின் தேவை இருக்குது. இன்றைக்கி வீடை இடிக்கிறாங்கன்னா சீமானை கூப்பிடு, டங்ஸ்டன் இந்த சுரங்கம் அமைக்க போகிறான்னா கூப்பிடு, அவன் வந்தால் தான் தடுக்க முடியும். மீனவன் பிரச்சனையாக, மீனவர்களுக்கு ஒரு சிக்கலாக சீமானை பேச சொல்லு. ஆசிரியர்கள் போராடுறாங்களா, பயிற்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு பணி நியமனமா, பகுதி நேர ஆசிரியர்களுக்கு நிரந்தர பணியாக சீமானை கூப்பிடு அப்படின்னா, அந்த அரசியலின் தேவை அதிகரிச்சுட்டே போக போக நான் வளர்ந்துக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு தண்ணி குடத்தோட தெருவில் நிற்கிற என் தாய் என் முகம்தான் வரும். படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவன் என் ஞாபகம் வரும். வெளிநாட்டுக்கு ஒரு தடவை போயிட்டு வர்றவன் நான் சொல்கிற அரசியலையும் அங்கே இருக்கிற அரசியலையும் நிர்வாக கட்டமைப்பு ஒப்பிட்டு பார்க்கும்போது என் ஆளாக மாறிடுறான். அப்போ இந்த அரசியலின் தேவை அதிகரிச்சுட்டே இருக்கிறதுனால அது வளருது.
இப்போ தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தளவில் கொஞ்சம் ஒரு ஆபத்தான ஒரு ட்ரெண்ட் என்னென்னா, பணம் நிறையா பொருள ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நான் சின்ன பையனா இருக்கும்போது ஒரு கூட்டம் கூட்டுறாங்கன்னா பிரியாணி வாங்கி தருவாங்க, கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க. இப்போ அதெல்லாம் தாண்டி ஒருத்தனை உள்ள கூட்டத்துக்கு கூட்டு வரணும், அவனுக்கு ஒரு ரூ. 1000, ஓட்டு போடுறதுக்கு ஒரு ரூ. 1000. அது போக இப்போ ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு டீம் வச்சுருக்காங்க, 400-500 கோடி ரூபா ஸ்ட்ராட்டஜி டீமுக்கு. அப்புறம் வார் ரூம்னு ஒன்று வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பணத்திலேயே அந்த இது நடக்குது. அப்புறம் ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட்டுன்றாங்க, மீடியா கண்ட்ரோலுன்றாங்க, ஆயிரக்கணக்கான கோடிகள் செலவழிக்கிறாங்க. இந்த ட்ரெண்ட் எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டில்? அதான் அது எல்லாமே அந்த உலக வர்த்தக மையத்தில் தான் இருக்குது. உலகம் சந்தையானதுனால இந்த சேவைங்கிற ஒரு சொல் செத்து போயிடுச்சு. லாபம்ங்கிற சொல் வந்து உயிரோடு இருக்குது. அது பெருத்த பூதமாக இருக்குது. அதனால் இங்கே எல்லாமே நீங்கள் சொல்கிற மாதிரி கூட்டாண்மை நிறுவனம், கூட்டிணைவு, ஆங்கிலத்தில் கார்ப்பரேட்டு அப்படி ஆயிடுச்சு. அரசியல் கட்சிகள்லாம் நிறுவனமயப்படுத்தப்பட்டுருச்சு. அதனால் இங்கே வந்து கட்சி அரசியல் தேர்தல் அரசியலையே நோக்கி நகர்றதுனால எப்படியாவது வெல்லணும், அதிகாரத்தில் இருக்கணும், கொள்ளையடித்த பணத்தை பதுக்கி ஒதுக்கி பாதுகாக்க அதிகாரம் இருந்தால் தான், இது பவர் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த பவர் பாலிட்டிக்ஸ் அது இருக்கணும். அதுக்காக இவ்வளவும் நடக்குது. இதுக்கு முன்னாடி ஏன் குறைஞ்சது ஐயா கருணாநிதி அவர்களோ, அம்மையார் ஜெயலலிதா அவர்களோ, எம்ஜிஆர் அவர்களோ இருக்கும்போதெல்லாம் கூட இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டெல்லாம் தேவைப்படலையே, இந்த வல்லுநர்கள்லாம் வரலையே, தேவைப்படலையே. இன்றைக்கி வந்து ஊடகங்கள் எல்லாம் நேர்மை இழந்துட்டதுனால, முதலாளிகளோட தானதுனால, முதலாளிகள் எப்போவுமே லாபத்தை குறிவைக்கிறதுனால, அவங்களுக்காக மக்களுக்கு சேவை செய்யணும், நல்ல அரசியலை உருவாக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. அதனால அதிகாரம் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு வேலை செய்கிறதுன்னு வந்துடுவாங்க, அவ்வளோதான். அதனால தான் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குது. வந்து எப்படியாவது நீங்கள் முதல்ல வாக்குக்கு காசு கொடுத்தா தான் நான் விமர்சிக்கிறேன். அரசே அது ஒரு திட்டமாக போட்டு கொடுத்துருது. மகளிர் ஊக்கத்தொகை, புரட்சி பெண்கள் நிதி, தமிழ் மகன் நிதி அப்படி கொடுத்துருது. அப்போ அது கணக்கு போட்டு பார்த்தா 18,000 20,000 வருது ஒரு வாக்குக்கு. இப்போ 26 தேர்தல் வரும்போது ஒரு வாக்கை கணக்கு பண்ணால் ஒரு குறைஞ்சது 30,000 அல்லது 20,000 18,000 ரூபா அப்படி வந்து நின்றுது. இந்த கேள்வி எது கேட்குறேன்னா, இப்போ ஒரு சைடில் ஒரு தொகுதிக்கு 20-30 கோடி ரூபா செலவழிக்கிறாங்க, இன்னொரு சைடில் நீங்கள் அவங்களோட தான் போட்டி போடணும். அப்போ இது ஈவனான ஃபைட் இல்லை, எப்படி அது? அதுதான் இங்கே வந்து ஜனநாயகம், சம உரிமை, வாய்ப்பு அப்படிங்கிறது பொய்யா இருக்குது. இந்த பணநாயகத்தை வீழ்த்தலைன்னா நாட்டில் நல்ல அரசியலும் வராது, நல்ல ஆட்சியும் வளராது. இப்போ பணம் இருந்தால் தான் அரசியல் செய்ய முடியுங்கிற நிலை உருவானால் முதலாளிகளுக்கான அதிகாரம் கட்டமைக்கப்படுமே ஒழிய உழைக்கும் அடித்தட்டு மக்கள், பாட்டாளி வர்க்கத்துக்கான அதிகாரம் வராது. இங்கே பெரும்பாலான கூட்டம் 80 விழுக்காடு வந்து பாட்டாளி கூட்டம்தான், உழைக்கும் அடித்தட்டு மக்கள் தான், அன்றாடம் காட்சிகள் தான். அப்போ அவங்களுக்கான அதிகாரங்கிறது இருக்காது, அவங்களுக்கான எதிர்காலம், அவங்களுக்கான பாதுகாப்புங்கிறதும் இருக்காது. இது குரலற்ற மக்கள் திடீர்னு வந்து பெரும் செல்வந்தர்கள் ஆக்கிரமித்து கட்டினா அதை தொடமாட்டான். அடித்தட்டு மக்கள், குரலற்ற மக்கள், அதிகாரமற்ற மக்கள், உழைக்கும் மக்கள், தினக்கூலிகள் எங்கே இருக்காங்களோ அவங்க எங்கேயாவது வீடு கட்டியிருந்தால் அதை போய் ஆக்கிரமிப்புன்னு இடிப்பாங்க. நீங்களே சென்னைக்குள்ள நிறைய நீங்கள் பார்த்துருக்க முடியும். இப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியுங்கிற நிலை இருந்தால் அங்கெங்கே ஜனநாயகம் இருக்கும், அங்கெங்கே மக்களுக்கான ஆட்சி நிறுவப்படும், முதலாளிகளுக்கான ஆட்சி தான் நிறுவப்படும். ஏன்னா இந்த நாடே தனி முதலாளிகளின் வளர்ச்சியை நாட்டின் வளர்ச்சின்னு கட்டமைக்குது. அதானி அம்பானி வளரும் போதே நாட்டின் வளர்ச்சின்னு சொல்லுது. அது எப்படி நாட்டின் வளர்ச்சி? இப்போ நீங்கள் இறந்து போன மனைவியின் உடலை எடுத்துக்கிட்டு போக அவசர உறுதி இல்லாமல், உயிர் காக்கும் உறுதி கிடைக்காம அவர் தோலை தூக்கிட்டு போனது, மிதிவண்டியில் வச்சு கட்டிட்டு தூக்கிட்டு போனதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. அப்படிப்பட்ட நாட்டில் நம்ம வாழ்கிறோம். இப்போ அந்த இதில் போயிட்டு நீங்கள் பணம் கொடுத்து தான் வாக்கு பறிக்கிற நிலைமை வந்தால் அது எப்படி வரும்? ஊழல் லஞ்சத்துக்கான விதையே அங்கே தானே உண்டப்படுது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் அங்கீகரிக்குது இந்த நாடு. இப்போ இந்தியா ஒரு ஜனநாயக நாடா பணநாயக நாடான்னா பணநாயக நாடு. தேர்தல் ஆணையம் என்ன செய்யும்? அங்கே வாக்குக்கு காசு கொடுப்பாங்க, அதை போய் தடுக்காது. வழியில் போக வருவானா பறக்கும் படைன்னு போட்டு தடுத்து காசை பறிக்கும். அப்படி தானே எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் அனுமதிக்கிறாங்க காசு கொடுக்குறது. அதை அவங்க எங்கே ஊழல் லஞ்சத்தை, ஆனால் மேடையில் ஊழல் லஞ்சம் பேசுவாங்க, வாக்குக்கு காசு கொடுப்பாங்க, ஓட்டுக்கு இவ்வளோன்னு காசு கொடுத்துட்ருப்பாங்க. இந்த மாதிரியான அமைப்பை தகர்க்கணும். அதனால தான் இது கட்சி ஆட்சிகளால் சரி செய்ய முடியாது, புரட்சி ஒன்றால் தான் புரட்டி போட முடியும். அது கொஞ்சம் காலம் எடுக்கும். இப்போ காலம் எடுக்கும். ஜனதா விக்தி புறம்னா நாட்டை ஆளும்னு நினச்சாங்களா?
3 விழுக்காடு தான் அப்போ இருந்து வச்சுருந்துச்சு அது. ஏன்னா இதுவரை வாழ்ந்தது போல் இனி வாழ முடியாதுங்கிற நிலை அங்கே உருவாயிருச்சு, புரட்சி வந்துருச்சு. பங்களாதேஷில் அதுதான், சிரியாவில் அதுதான். இங்கே வராதா? வரும். அங்கே தலைமையேற்க தலைவன் இல்லாமல் இருந்தால் இங்கே தலைமையேற்க நாங்கள் காத்திருப்போம். அது வரைக்கும் பல்ல கடிச்சிட்டு பொறுமையாக இருக்கணும். புரட்சிங்கிறது தனி மனிதன் கட்டளைக்கு பயந்து வர்றது இல்லையே. ரொம்ப நன்றி சார். உங்கள் பிஸியான டைமில் நிறைய நேரம் செலவழிச்சு எங்களுக்கு ஒரு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. நன்றி.